வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது யூனிட்டி இன் டைவர்சிட்டி லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ரொம்ப ரிச் டைவர்சிட்டி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சதும் இருக்கும், சில தெரியாததும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடம் இந்தியாவை சுற்றி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது என்ன அப்படின்னா டைவர்சிட்டி, அதுதான் வந்து மெயின் அப்படின்றாங்க. ஸோ 1.5 பில்லியன் இன்ஹாபிட்டன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 20th சென்ச்சுரி வரைக்கும் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட் அதுக்கு பேர். ஸோ 4635 கம்யூனிட்டிஸ் வந்து இந்தியாவில் ஓவரால் இருக்குது எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 325 லாங்குவேஜஸ், மொத்தம் 25 ஸ்கிரிப்ட்ஸ்னால் ரைட்டிங்ஸ், ஓகேங்களா, அது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு என்ன தெரியுது அப்படின்னா நிறைய மைக்ரன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சொந்த இடத்த விட்டுட்டு, ஒரிஜினல் கம்யூனிட்டியை விட்டுட்டு நிறைய பேர் வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன், அவர் பேர் வந்து வின்சென்ட் ஸ்மித், அவர் வந்து இந்தியாவோட டைவர்சிட்டியை பார்த்து ரொம்ப வியப்பாக வண்டராக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவ்வளோ டைவர்சிட்டி இருக்கிற இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை எப்படி எழுத முடியும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்கான ஆன்சராக அவரே சொல்லியிருக்காரு. இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு எழுதலாம். ஸோ இந்தியா அப்படின்னாலே என்னது, யூனிட்டி இன் டைவர்சிட்டி விச் இஸ் மெனி இன் ஒன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது ஃபுட் ஃபார் ஆல். ஃபுட் ஃபார் ஆல் அப்படின்னா இந்தியாவில் இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1000 இல்லை லேக் கணக்காக வந்து டிஷ்ஷஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கும் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபுட் கிரெயின்ஸை வச்சு அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாக்கான டிஷ்ஷை வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அதில் சில எக்ஸாம்பிள் சீரியல்ஸ் வந்து ரைஸ், பார்லி, வீட்டு, மில்லட்டில் வந்து பேர்ல் மில்லட், சோர்கம், ஃபிங்கர் மில்லட், அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் பல்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தால், அதுக்கப்புறம் வந்து கிராம்ஸ், இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேப்பிள் கிரெயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன் ஸ்டேப்பிள் கிரெயின்ஸ் அப்படின்னா இது வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் கிடைக்கிற பேசிக் ஃபுட், இந்தியாவோட பேசிக் ஃபுட்டு. அதே மாதிரி சில காமன் ஸ்பைசஸ் இருக்குது இந்தியாவில். என்னது, டர்மரிக், குமின், காடமம், ஜிஞ்சர், இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் காமன் ஸ்பைஸ் இந்தியாவில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து இன்க்ரீடியன்ட்ஸ், இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து யூனிட்டியாகவும், அதுலேருந்து வர காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம வந்து டைவர்சிட்டியாகவும் பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரே ஒரு பருப்பை வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு 10 டிஷ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்தியா வந்து யூனிட்டியாக இருந்தாலும் டைவர்சிட்டியாக இருந்தாலும் இந்தியா வந்து யூனிட்டியாக தான் இருக்குது அப்படின்னு இந்த ஃபுட் ஃபார் ஆல்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன கிரெயின்ஸ் வந்து மெயினாக இருக்குது, அந்தந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட ஸ்டேப்பிள் கிரெயின்ஸ் என்னங்கிறது தான் பார்க்குறீங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்டைல் அண்ட் கிளாத்திங். ஸோ இந்தியாவில் எல்லா ரீஜியன் அண்ட் கம்யூனிட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஓன் ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அண்ட் கிளாத்திங் வந்து இருக்குது. ஆனால் நம்ம வந்து காமனாக நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா சில ட்ரெடிஷனில் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிளெயின் லென்த் ஆஃப் கிளாத் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, saree. ஸோ இதை வந்து நிறைய இந்தியன் விமன் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸில் இதை வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது, சில்க் இருக்குது. ஸோ சில்கோட சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பனாரசி, காஞ்சிவரம், பைத்தானி, பட்டன் பட்டோலா, முகா அண்ட் மைசூர் சில்க், இதெல்லாம் வந்து சில்கோட டைப்ஸ். அதே மாதிரி இது வந்து காட்டன்லையும் வந்து சாரீஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்ஸ்டிச் பீட்ஸ் ஆஃப் கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டிஃப்ரெண்ட் 100 வெரைட்டிஸ் ஆஃப் அன்ஸ்டிச் மெட்டீரியல்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது சாரியை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா வீவ் பண்ணுறாங்க, அதாவது நெய்யறது, சேலையை வீவ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து டிசைனிங்கும் இருக்கும், சிலதில் வந்து பிரிண்டடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சாரியை பற்றி நம்மளோட ஹிஸ்ட்ரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா ஸ்டோன் ரிலீஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குது, ஸோ பீகாரில் இருக்குது, வைஷாலி அப்படிங்கிற இடத்துல. ரொம்ப முன்னாடி சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டோன் ரிலீஃபில் ஒரு விமன் சாரீ கட்டின மாதிரி ஒரு இதை வந்து ஸ்டோனில் வந்து ஸ்கல்ப்சர் வந்து இருக்குது. இதை வந்து ஸ்டோன் ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு ஃபைனஸ்ட் காட்டனை வந்து காட்டன் ஃபேப்ரிக்கை எக்ஸ்போர்ட் பண்ணுச்சு. மற்ற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருந்தது. ஸோ அது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல் பிரிண்டட் காட்டன் மெட்டீரியல். அதுக்கு பேர் வந்து ஜின்ஸு. 17th செஞ்சுரியில் வந்து யூரோப்பில் வந்து அதோட சேல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இந்தியன் ஃபேப்ரிக் வந்து அதிகமாக விற்றதுனால யூரோப்போட ஓன் ஃபேப்ரிக் வந்து சேல் ஆகலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது இந்தியாவிலேருந்து. ஜீன்ஸை வந்து நம்ம இனிமேல் வாங்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம ஏற்கனவே சாரீ பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேரியஸ் ரீஜன் டு ரீஜன் வந்து சாரீ கட்டுற விதங்கிறதே வந்து மாறும். சிலர் வந்து பின் கொசு வச்சு கட்டுவாங்க, நார்மல் ட்ரெடிஷன் சாரீ கட்டுவாங்க. பிராமின்ஸ் பார்த்திங்கன்னா மடிசாரு கட்டுவாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் சாரீ வச்சு கட்டுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி சாரியோட ஸ்டைல் வந்து மாறுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேஸ்க்கு வந்து இது வந்து ஹெல்ப் ஆகுது. இந்த சாரீ வந்து ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விமன் வந்து சாரியை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த பிக்சரில் இருக்குது. ஸோ குழந்தைய வந்து தொட்டிலில் போட்டு தாளாட்டுறதுக்கு, நெல் வாங்கிறதுக்கு, அதாவது மடிப்பிச்சை இந்த பிக்சரு. அதே மாதிரி வெயில் டைமில் வந்து போத்திக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, தலை மேலே வந்து குடம் தூக்கிறதுக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நிறைய வெரைட்டிஸ்க்கு இந்த சாரீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் சாரீஸ் பற்றி. அடுத்து வந்து இந்தியாவோட ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயுமே டைவர்ஸோ, அதே மாதிரி ஃபெஸ்டிவல்லையும் நம்மளுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் இந்தியாவில் இருக்குது. நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ஒரே டைமில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோன்னா மலையாளிஸ் வந்து விஷு செலிப்ரேட் பண்ணுவாங்க. தெலுங்கு பீப்புள் வந்து யுகாதி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பட் ஃபெஸ்டிவலோட நேம்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எக்ஸாம்பிளாக அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ மகா சங்கராந்தின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹார்வெஸ்ட் சீசனை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதை பொங்கலாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நேம் இருக்குது. மகர விளக்குன்னு கேரளாவில் சொல்கிறாங்க. மகர சங்கரமணா அப்படின்னு பெங்களூரில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நேம். மகர சங்கராந்தி மகாராஷ்டிராவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஃபெஸ்டிவலுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம். ஜான்வரி 14th வந்து இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேப் பார்த்திங்க அப்படின்னா எங்கே என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அக்டோபர் நவம்பர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மேஜர் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இந்தியாவில் நடக்குது அப்படின்றதையும் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன் எபிக் ஸ்ப்ரெட். ஸோ லிட்ரேச்சர்ஸ் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நம்மளுக்கு வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி எல்லா விதத்துலேயுமே வந்து நம்ம டைவர்ஸாக இருந்தாலும் யூனிட்டியாக இருக்கோமோ, அதே மாதிரி லிட்ரேச்சரில் கூட அந்த கான்செப்ட் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இந்தியன் லிட்ரேச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து டைவர்ஸ்டாக இருக்கும். ரொம்ப சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி நிறைய லாங்குவேஜஸ் டெக்னிக்ஸ்லாம் வந்து லிட்ரேச்சர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் வந்து அதில் வந்து ஒன்றா தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பஞ்சதந்திரா டேல்ஸ். ஸோ பஞ்சதந்திரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அனிமல்ஸ் பற்றின கலெக்ஷன். ஸோ மெயின் கேரக்டர்ஸ் வந்து அனிமல்ஸாக இருக்கும். அவங்கள வச்சு குட்டி குட்டி ஸ்டோரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரிஜினல் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் வந்து எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2200 வருஷம் பழமையானது. ஸோ 2200 years ஓல்டு அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து அடாப்ட் ஆகிருக்கு. இது வந்து இந்தியாவை தாண்டி சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அரப், யூரோப் இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்க்கு கூட இந்த ஸ்டோரிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 200 அடாப்டேஷன்ஸ் வந்து பஞ்சதந்திரா ஸ்டோரிஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 50 லாங்குவேஜில் இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன தெரியுது அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆனால் வந்து மெனியாக மாறி இருக்கு இல்லையா? இதே தான் வந்து நம்மளோட 2 எபிக்ஸ் மகாபாரதா அண்ட் ராமாயணத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 மகாபாரதா அண்ட் ராமாயணாவை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7000 பேஜஸ் வந்து ஒரிஜினல் வெர்ஷனில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகாபாரதாவில் வந்து பாண்டவாஸும் கிருஷ்ணா வந்து கிருஷ்ணாவோட ஹெல்ப் எடுத்துகிட்டு அவங்களோட சொந்த கசின்ஸ் அதாவது கௌரவாஸை வந்து எதிர்த்து போராடுறாங்க. எதுக்காக? கிங்டம்காக. ராமாயணாவில் பார்த்தீங்க அப்படின்னா ராமா வந்து என்ன பண்ணுறாரு, லக்ஷ்மணோட ஹெல்ப் அண்ட் ஹனுமனோட ஹெல்ப் எடுத்து ராவணனை டிஃபீட் பண்ணுறாரு. ஸோ ராவணன் என்ன பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃபை வந்து கடத்திடுறாரு, ராமாவோட
ஒய்ஃப் சீதாவை வந்து கடத்திட்டு போயிடுறாரு, அவங்கள காப்பாற்றணும். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, வேல்யூஸ் என்ன, என்னது வந்து கரெக்டு, எது தப்பு அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து இதை படிக்கும்போது நம்மளுக்கு வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எபிக் அப்படின்னா என்னதுன்னா ஒரு லாங் போயம், அது வந்து நரேட் பண்ணியிருப்பாங்க. எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஹீரோஸோட அட்வென்ச்சர்ஸ், அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க பாஸ்டில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் வந்து எபிக். ஸோ மோர் தென் 2 மில்லினியம்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு அதாவது ராமாயணா அண்ட் மகாபாரதா இந்த ரெண்டு எப்பிக்குமே வந்து டிரான்ஸ்லேட் ஆகி மற்ற ரிலீஜியன்லேயும் கூட இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, பியாண்ட் இந்தியாவில் கூட இது வந்து இருக்குது. நிறைய வந்து ஃபோக் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஃபோக் வெர்ஷன்ஸ் அப்படின்னா வாய்மொழியாக சொல்கிறது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்காலர் வந்து ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காரு தமிழ்நாட்டில். அது என்ன சர்வேன்னா இந்த ராமாயண மகாபாரதம் எத்தனை வெர்ஷன்ஸில் இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட 100 வெர்ஷன்ஸ் ஆஃப் மகாபாரதா இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது எல்லாமே வந்து ஃபோக்லோர் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ வாய்மொழியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி வந்த ஸ்டோரிஸ், ஓகேங்களா? அதுதான் வந்து ஃபோக்லோர்னு சொல்லுவோம். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா 100 வேரியேஷன்ஸ் வந்து மகாபாரதாக்கு இருக்குது. மெயினாக இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்குள்ளே இது வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரைப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மகாபாரதா ராமாயணாவை அவங்க ட்ரைபில் இருக்க ஏதாவது ஒரு ஹீரோவை வந்து அந்த கதையோட ஹீரோவாக டெபிக் பண்ணி அவங்களோட ஓன் வெர்ஷன்ஸை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பில்ஸ், கான்ஸ், முண்டாஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ட்ரைப்ஸ் வந்து இந்த மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் அண்ட் ஹிமாலயன் ரீஜியனில் இன்க்ளூடிங் காஷ்மீர், அங்கே வந்து என்னதுன்னா ஓன் வெர்ஷன், அந்த 2 எபிக்ஸோட ஓன் வெர்ஷன்ஸ் வந்து இப்போயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதை வந்து அடாப்ட் பண்ணி ஓரலாக வந்து அவங்களோட ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி ஹீரோ ராமாயணா மகாபாரதாவில் இருக்க ஹீரோஸ் வந்து எப்படி வந்து அவங்க வந்து அவங்களோட ட்ரைபல் கம்யூனிட்டியில் இருக்கிற ரீஜியனை வந்து விசிட் பண்ணுறாங்க, எப்படி இங்கே வந்து அவங்க வந்து வந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டோரிஸை வந்து ஓனாக வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இருக்கார், அவர் பேர் KS சிங். அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் நம்ம பீப்புள் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அவர் வந்து கண்டக்ட் பண்ணார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன அப்சர்வ் பண்ணார் அப்படின்னா, இப்போ இந்த ஹீரோஸ் இருக்காங்களா, பாண்டவாஸ் ஆகட்டும், ராமாயணாவில் இருக்க ராமர் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே இந்தியாவில் ஒரு இடம் கூட விடாமல் அவங்க வந்து எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க போகாத இடம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அத்தனை வெர்ஷன்ஸ் ஆஃப் ஃபோக் வெர்ஷன்ஸ் இருக்குது, அத்தனை ராமாயணாவோட மகாபாரதத்தோட ஸ்டோரிஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டில் கூட சொல்லுவாங்க ராமேஸ்வரத்தில் தான் ராமர் வந்திருந்தார் இல்லையா, அங்கே இருந்தால் ஸ்ரீலங்காவுக்கு போனார். ஸோ தமிழ்நாட்டில் கூட நம்மளுக்கு ராமாயண மகாபாரதாவோட வெர்ஷன் இருக்குது. அது எங்கே நடந்திருந்தாலுமே நம்ம ரிலீஜியன் நம்ம ஸ்டேட்டுக்கான ஒரு ஸ்டோரி வந்து இருந்துட்டு இருக்கிறதுனால அவங்க போகாத இடமே இல்லை அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா வந்து டைவர்ஸ்டாக இருந்தாலும் ஸ்டில் இந்தியா வந்து எப்படி இருக்குது, யுனைட்டியாக தான் இருக்குது. கல்ச்சர் ஆகட்டும், லிட்ரேச்சர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே இந்தியா வந்து யுனைட்டடாக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த லெசன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.